அண்ணா மீந்து போன பூரி இருக்கா? மீந்து போன பூரி இருக்கான்னு தெரியலம்மா, பார்க்கணும். இருக்குண்ணா. இருக்கா? உனக்கு எப்படிம்மா தெரியும்? அண்ணா உங்க கடையில மொத்தம் 170 பூரி போட்டிருக்காங்க, 140 வித்துருக்கு, மீதி 30 மீந்து இருக்குண்ணா. ஏண்டி நாயை ஹோட்டலுக்கு எகுத்தாப்புல உட்காந்துக்கிட்டு எத்தனை பூரி போட்டிருக்கோம், எத்தனை பூரி வித்துருக்கு, எத்தனை பூரி மீந்து இருக்குன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கியா? தோப்பார், மரியாதையா போயிடு. மீந்த பூரியை தூக்கி கீழே கொட்டினான்னு கொட்டுவேன், ஆனா உனக்கு தர மாட்டேன். போ, கிளம்பு கிளம்பு. நீ தரனா போயா? பக்கத்து ஹோட்டல்ல 50 பூரி மீந்திருக்கு, அவன் தருவான். ஏண்டி நீ இதே வேலையை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? டேய், இதான் பொண்ணு, நல்லா பாத்துக்க. பொண்ணு நல்லா இருக்கு. சோசியரே, பொண்ணு கொஞ்சம் பேசிட்டுமா? அதெல்லாம் வேணாம்பா. ஒரு வாரம் பேசிக்கிறேன். ராஜா இல்ல, நான் பேசி ஆகணும். தொலை. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறீங்க? ஒரு ஐடியா. முள்ளாலே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி என் கடனை கடன் வாங்கியே நான் அடைக்க போறேன். அப்படி நான் என்னடி பண்ணேன்? நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழும்போது என்னால வாழ முடியாதா? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமையை பண்ணிருந்தாலும் சாணியை வித்து பொழைச்சிருக்கலாம். ஏன் எருமை பாலை விக்க மாட்டியாடி? இந்த மூஞ்சிக்கு சாணியே போதும். என்னைய முறைக்கிற? வீட்டுல அரிசி பருப்பு ஒண்ணும் கிடையாது, நான் எதை வச்சுதான் பொங்குறது? அவன் தான் உன் மேல பாசம் வச்சிருக்கானே, அதை வச்சு பொங்குடி. பொடி நல்லா வாயில வந்துரும். அமைதியா இருக்காம அறிவாளியா இருப்பான்னு எங்க அப்பா இவனை கட்டி வச்சான். இவன் இப்ப வரைக்கும் அமைதியா மட்டும்தான் இருக்கான். எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும், நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்க கூடாது, ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் இன்னைக்குள்ள பெண்களுக்கு பிடிக்கும். அப்ப நீ ஹோட்டல்காரன் தான் கல்யாணம் பண்ணணும். ஏங்க அந்த காலத்துலனா கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரையில பொண்டாட்டிக்காக ஆசையா மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வருவாங்களே, அது ஏன் தெரியுமா? எல்லாம் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். அப்படியே மல்லிகைப்பூ வச்சு விட, அல்வாவை ஊட்டி விட, நிறைய குதூகலமாக இருந்திருக்காங்க. சரி, இப்ப இருக்கிற கணவர்கள் ஏன் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறிய? அப்போ இருக்க பொண்டாட்டி புருஷன் வர்றதுக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கும். இப்போ இருக்கிற பொண்டாட்டி போனை போட்டு எப்போ வருவிய அப்படின்னு கேட்கும். அதுலேயே வெறுத்து போய் தான் வீட்டுக்கு வருவேன். மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர மாட்டேன், மருந்து தான் வாங்கிட்டு வருவேன். என்னம்மா தம்பி இல்லையா? தம்பிலாம் ஸ்கூல் போயிருக்கான். சொல்லுங்க. அவன் எந்த தம்பியை கேக்குறான், இவன் எந்த தம்பியை சொல்றா பாத்தியா? அது ஒண்ணும் இல்லம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி தம்பிகிட்ட வந்து 5 கோழி வாங்கிட்டு போனேன். அந்த 5 கோழிலேருந்து 50 கோழி வரைக்கும் உருவாக்கிட்டேன். அதான் தம்பி செஞ்ச உதவிக்காக ஒரு 25 கோழியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எங்க 5 கோழியை வச்சுதானே 50 கோழியை உருவாக்குனீங்க. இப்ப 25 கோழி மட்டும் தரேன்னு சொல்றீங்க. ஒண்ணு 50 கோழியவும் கொடுங்க, இல்ல நாங்க கொடுத்த 5 கோழியை திருப்பி கொடுங்க. சரிம்மா, நைட்டு வந்து அந்த 5 கோழியும் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்றேன். சே, எப்படிலாம் ஏமாத்த பாக்குறாங்க. கொஞ்சம் உஷாரா இல்லைன்னா அவ்வளவுதான் போல. உன்னெல்லாம் யாராலையும் ஏமாத்த முடியாது. கரெக்டா சொன்னடி. 25 கோழிய வேணான்னு சொல்லிவிட்டு 5 கோழிய திருப்பி கேக்குறியா? நீலாம் பொறுக்கி எடுத்த புண்ணாக்குடி. அண்ணா, நான் ஒரு பரோட்டா மாஸ்டர், உங்க கடைக்கு வேலைக்கு வரவா? பொண்ணுங்களாம் இப்போ பரோட்டா மாஸ்டர் ஆக ஆரம்பிச்சிட்டிங்களா? பரோட்டா நல்லா போடுவியா? சூப்பரா போடுவேனா? 1 கிலோ மாவுல ஒரே பரோட்டா போடுவேன். மக்கியனாலே நான் கடையை மூடிட்டு தலையில துண்டை போடுவேன். எட்ட போமா, 1 கிலோ மாவுல ஒரே பரோட்டா போடுவலாம். எவனே பரோட்டா நல்லா போடுறேன்னு உசு பேத்தி விட்டுருக்கான். நான் அதை பிடிச்சிக்கிட்டு கடை கடையாக வேலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டியாடி? பசிக்கலங்க. ஏன்பா, என்னமாச்சு? எங்க அம்மா ஞாபகமா வருது. ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? நேர்ல பார்க்கணும் போல இருக்குங்க. அவ்வளோதானே, கழுத போய் பார்த்துட்டு வா, இல்லைன்னா ஒரு வாரம் 10 நாள் போய் இருந்துட்டு வா. உன்னை யார் கேட்டா? போறதுலலாம் பிரச்சனை இல்லை, நான் அங்கிட்டு போயிட்டா நீங்க இங்கிட்டு ஜாலியாவில் இருப்பீங்க. அதை நினைச்சாதான் எனக்கு போக தோணுதே இல்லை. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என் மேல ஒரு வரதட்சணை கேச போட்டு என்னை உள்ள தள்ளிட்டு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. 1 வாரமோ 10 நாளோ 1 மாசமோ இருந்துட்டு வா. வரும்போது கேச வாபஸ் வாங்கிரு, என்னையும் விட்டுருவாங்க, உனக்கும் சந்தேகம் எல்லாம் போயிரும்ல. எங்க சூப்பர் ஐடியாவா இருக்குங்க. இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சேங்க. ஆமா, வரதட்சணை கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணுமா இல்ல கோர்ட்ல வக்கீல பார்த்து கொடுக்கணுமா?